இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம்: சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். யோவான் 16 அதிகாரம் 13 வசனம். Today's Bible verse: However, when He, the Spirit of truth, has come, He will guide you into all truth, for He will not speak on His own authority, but whatever He hears, He will speak, and He will tell you things to come. John chapter 16 verse 13. எப்போதும் தம் சீடர்களோடு இருந்து வந்த இயேசு தாம் சீக்கிரத்தில் பரலோகம் செல்ல வேண்டி இருந்ததை உணர்ந்தார். ஆனால் அவர்களை திக்கற்றவர்களாக விட்டு செல்ல அவர் விரும்பவில்லை. அதனால் ஆவியானவரை அனுப்புவதாக வாக்குரைத்தார். தங்கள் எஜமானனின் இழப்பால் துன்பத்தில் இருந்தவர்களை தேற்றவும், சுவிசேஷத்தை அவர்கள் வல்லமையாக அறிவிக்கவும் அவர்களுக்கு ஆவியானவரின் உதவி அவசியம் என்பதை அறிந்திருந்தார். எனவே ஆவியானவர் தேற்றரவாளராகவும் வழிகாட்டுபவராகவும் வருங்காரியங்களை அறிவிப்பவராகவும் வந்தார். கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல, வழி நடத்துகிறவரே ஆவியானவர் என்று வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கிறது. நம்முடைய அறிவு, புத்தி, ஞானம் என எதையும் ஆவியானவர் கட்டாயப்படுத்த முடியாது. மனிதர்களின் தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை மதிக்கிறார். அவர் உணர்த்துவார். செய்ய வேண்டியதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். அந்த வழிகாட்டியிடமிருந்து கற்றுக்கொள்ளவும் உதவி பெறவும் அவருடைய உணர்த்துதலுக்கு செவிசாய்க்க வேண்டும். அதற்கு கீழ்ப்படியும் ஆசை வேண்டும். தீர்மானத்தின்படி நடக்க வேண்டும். அப்படி இல்லையெனில் நாம் நம் ஆவிக்குரிய வாழ்வில் கனிதர முடியாது. சீர்கேடான உணர்வுகளில் இருந்து ஒரு தெய்வீக செல்வாக்கு உங்களை படிப்படியாக விலக்கி வருவதை நீங்கள் உணர்கிறீர்களா? அந்த செல்வாக்கு உங்களை நீதியின் பாதையில் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்படி நீங்கள் விரும்புகிறீர்களானால் அந்த வழிகாட்டி நிச்சயம் உங்களில் கிரியை செய்வார். அகந்தையை அகற்றி, ஆசையை அடக்கி, இச்சையை ஒழித்து, வீண் பேச்சை அடக்கி, உலக ஆசைகளையும் மாயைகளையும் வெறுக்க உதவி செய்வார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆவியானவரின் தூண்டுதல்களுக்கு இவ்வாறு அடிபணிவதால் சந்தோஷமும் சமாதானமும் ஏற்படுகிறது. தேவகரத்தின் கிரியைகளுக்கு நம்மை கீழ்ப்படுத்துவதில்தான் நம் ஆவிக்குரிய பாதுகாப்பு அடங்கியிருக்கிறது. மனப்பூர்வமாக தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிய தீர்மானிப்பதே ஆவியானவரால் வழிநடத்தப்படுவதற்கு தேவையானதாகும். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.